இங்க வந்து இந்த திரைப்படத்துறையில வந்து எவ்வளவு ஒரு ஆதிக்கத்தை பண்றாங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. கேரள திரைப்படத்துறையில கேரளம்ங்கிறத நான் எது சொல்றேன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழக பகுதிகளான இந்த தேவிக்குளம், பீர்மேடு அந்த பகுதியிலையும் சேர்த்திருக்க கேரளத்தை சொல்றேன். அங்க வந்து மலையாள திரைப்படத்துறையில முத படத்தை இயக்குனவர் வந்து ஜே.சி. டேனியல் சொல்லிட்டு ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் நாடார்னு சொல்றேன்னா, அவர் தமிழர்னாலே அவர் வந்து மலையாள திரைப்பட துறையோட தந்தைங்கிறத வந்து தெரிஞ்சிடக்கூடாது, ஒரு தமிழரா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டே வந்து அங்க உள்ள அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நீங்களும் இப்ப இணையத்துல தேடி பார்த்தா கூட தெரியும், அவர் வந்து ஒரு தமிழருங்கனாலே வந்து திரைப்படத்துறையில வந்து மலையாள திரைப்படத்துறைக்கு வந்து அவர் வந்து ஒரு தந்தை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க உள்ள முக்கியமா அந்த அங்க உள்ள வடுகர்களான அந்த நாயர் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு பெருமளவுல எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த இதை வரலாற்று மோசடியை செஞ்சு மறைச்சது. ரெண்டாவது வந்து அவங்க உள்முரண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முக்கியமா வந்து இந்த கல்லர் சமூகம் வந்து எதுக்கு வந்து வடுகர் சமூகத்தை நோக்கி வாழ திருப்பல அப்படிங்கிறது வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்லருக்குள்ளே வந்து இந்த உளவியல் மோசடி வந்து உள்ள வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கல்லருங்க பேரே வந்து ஒரு திருட்டு சமூகம்னு சொல்லி தான் வந்து காவல் கோட்டம்ங்கிற அந்த படமும் அந்த அரவான்கிற படமும் ஆக்சுவலா வந்துச்சு. கல்லருங்க அந்த பேரு வந்து அவங்க திருடருங்கனால வரல, அவங்க செய்யற அந்த போர் நுட்பத்தினாலதான் வந்தது. அதை அவங்க என்னங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அவங்க அந்த உளவியல் மோசடிக்கு உள்ளாகாம அவங்க தன்னோட வாழை வந்து அந்த நாயுடுகளான வடுகர்கள் நோக்கி திருப்புவாங்க. கல்லருங்க பேர் வந்து எதுக்கு வந்ததுன்னா, குறிஞ்சி நிலக்குடிகள் வந்து மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல இருந்தாங்க. இடைநிலமான முல்லை நிலக்குடிகள் வந்து ஆணிரைகளை அதிகமா வச்சுட்டு இடைநிலத்துல இருந்தாங்க. இப்ப இடைநிலத்துல இருக்கிற அளவுக்கு எங்க குறிஞ்சி நிலத்துல உள்ள அந்த உள்ளவங்களுக்கு வந்து பொருளாதார வசதி வந்து கிடையாது. அதாவது குறிஞ்சி நிலத்துல உள்ளவங்க இடைநிலத்துல உள்ள அந்த ஆணிரைகளை கவர்றதுக்காக ஒரு போர் முறையை வந்து உருவாக்குனாங்க. அது என்னன்னா, அந்த ஆணிரைகளை வந்து கவர்ந்துட்டு அவங்களோட முல்லை நிலத்தோட பொருளாதாரத்தை வந்து இல்லாம பண்ணிட்டு அந்த அதுதான் ஆணிரை கவர்தல்னு சொல்லிட்டு நடுகள்லாம் வைக்கிறாங்க. அதாவது அந்த பேரோட நீட்சியா வந்ததுதான் கல்லருங்க பேரை ஒழிய அவங்க திருட்டு ஜோப் அடிக்கிறனாலாம் கல்லருங்க பேரே வரல. ஆனா இந்த நாயுடுகள் இருக்கிற திரைப்படங்கள் எல்லாத்துலயுமே கல்லருங்க அவங்க வந்து ஒரு திருட்டு சமூகம், அதனாலதான் அவங்கள வந்து நாயுடுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சியை கொடுத்த மாதிரியும் வச்சு அவங்கள உளவியல் மோசடிக்கு உள்ளாக்கிட்டு தமிழர்களுக்குள்ள வந்து சண்டை உண்டு பண்ணிக்கிட்டு அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வேற்று சமூக ஆளுங்கள்லாம் வந்து இப்போ அவங்கள பத்தி உண்மைகள்லாம் வெளியே கொண்டு வர இந்த உள்முரண்கள்லாம் தானாவே களையப்பட்டுரும் நினைக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு இந்தோனேசிய திரைப்படம் ஒண்ணு, அது வந்து மகாவம்சம்னு பேரு. அது வந்து தமிழ்நாட்டில் வரையில வந்து மகாவம்சம்ங்க பேர்ல வந்தது. அப்ப அவங்க வந்து ட்ரெய்லர் எப்படி போடுறாங்க அப்படின்னா, திரைக்கடலோடி திரவியம் தேடு என்ற பழைமொழிக்கு ஏற்ப உலகம் முள்ளும் சென்று நாகரிகத்தை பரப்பியவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாவம்சம் திராவிட வம்சம்னு போடுற அளவுக்கு அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மகாவம்சத்தோட ஹீரோவோட கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறன் மகாவம்சம் சொல்லிதான் அவனோட பேரு. சில மாறன்க பேர் பாத்தீங்கன்னா, இப்ப வேணா முரசொலி மாறன் அந்த மாதிரி பேர்லாம் வந்து வடுகர்கள் வச்சுக்கலாம். ஆனா இப்ப அந்த காலத்துல வந்து மாறன்க பேர் வந்து பாண்டியர்களோட பேரா தான் இருந்தது. இப்போ ஒரு இந்தோனேசிய திரைப்படத்தை இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து மொழிமாற்றம் பண்ணி இடையில திராவிட வம்சம்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள் தான் வந்து மாத்தி வந்து இங்க படம் எடுக்கிறாங்க. அவங்க உருவாக்கி விட்ட அந்த திராவிட கருத்தியல் தான் இப்படி படம் எடுக்க வைக்குது. அதே வந்து அந்த இந்தோனேசிய திரைப்படத்தை வந்து இங்க பாண்டியர் வம்சம்னோ இல்ல தமிழர் வம்சம்னோ வந்து படம் எடுத்திருந்தா நம்மளுக்கும் வந்து அதோட வரலாறுகள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே வந்து இந்த திராவிட கருத்தியலா இருந்தாலும் சரி, இந்த தெலுங்கர்களா இருந்தாலும் சரி, தமிழரோட வரலாற்றை வீழ்த்தி விட்டு எல்லா ஒரு தமிழர்கள் செய்த எழுச்சி போராட்டங்கள்லாம் திராவிட அடையாளமா காட்டுறதுலே வந்து இருக்கிறாங்க. அந்த மாறன் மகாவம்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாண்டிய நாட்டு இளவரசன் சோழ நாட்டிலிருந்து கடற்படையை பெற்று கொண்டு போய் இந்தோனேசிய பழங்குடிகளை வந்து சீனர்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அங்க போய் அரசமைச்சவன் தான் மாறன் மகாவம்சம் சொல்ற ஒரு மன்னன். அவன் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுல அங்க ஆட்சி அமைச்ச உடனே அங்க இந்தோனேசியால இருந்து மியான்மர், தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் அந்த மாறன்க பேர்ல மாறன்மார்னு சொல்லிட்டு அந்த மியான்மர் நாடுகள்ல சென்று ஆட்சி அமைக்கிற அந்த குரூப்பா இருக்கட்டும், வியட்நாம்ல சொல்லி ஸ்ரீமாறன் சொல்லி அமைகிற அந்த குரூப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த பாண்டியர்களோட வழி வந்தவங்க தான். இந்தோனேசிய பழங்குடிகள் எல்லாம் மீட்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அங்க போய் பாண்டியர்கள் வந்து அரசாண்டுட்டு வந்து இருக்கிறாங்க. இங்கேயும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தமிழர்கள் வந்து உலகத்தை காப்பாற்றுற ஒரு போர்க்குடியா வந்து உருவாங்க. அது எப்படி நிறைய கேள்விகள் இருந்திருக்கலாம். அதுக்கு உதாரணமே இதுதான்.
இப்போ திராவிட வம்சம்ங்க பேர்ல வராம தமிழர் வம்சம்ங்க பேர்ல வந்துருச்சுன்னா இப்போ உலகத்துல உள்ள பழங்குடிகள் எல்லாம் மீட்கிற ஒரு தகுதியே தமிழனுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ அதை தான் பாவாலையா கூட எழுதுறாரு, புதுமாத்தலன் சோகங்களுக்கு புது மருந்துங்க அந்த நூல்ல எழுதையில கூட எழுதுறாரு, தமிழர் அறம்ங்கிறது வந்து உலகத்தை காக்குறது தான் அப்படின்னு, இயற்கை வழியில காக்குறது தானே எழுதுறாரு. அப்போ வந்து அதுபடிதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த ஒரு முக்கியமான வரலாற்று எடுத்துக்காட்டெல்லாம் அவங்க திராவிட வரலாற்று திரிக்கிறது மூலமா அவங்க தங்களோட அவையை வந்து தொடர்ந்து மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்த வந்து எதுக்குறதுக்கு தெலுங்கர்கள் வந்து நாங்க இருக்கக்கூடாது, திரைப்படத்துறையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழர் வந்து இருக்கணும்னு அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நாடாருங்க ஒரு தமிழருங்கிறதுக்காகவே அவர் மலையாள திரைப்பட தந்தைன்னு எதுக்குறதுக்கும், உலகம் ஃபுல்லா வந்து தமிழரோட வரலாற்றை ஃபுல்லும் திராவிட வம்சம்னு திரிக்கிறதுக்கும் வந்து உலக ஒரு எடுத்துக்காட்டையும் காமிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழகமான இந்த கேரள பகுதிகள் உள்ள எடுத்துக்காட்டும் காட்டியாச்சு. இதுக்கு மேல வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து வேற எதுவும் பெருசா எக்ஸாம்பிள் காட்ட வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியதுனால நான் இதோட விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் நன்றி. அடுத்ததாக ஏன்னா திருப்பி நான் அது அவர் சொன்னதை பத்திலாம் கருத்து சொல்லிட்டே இருந்தா அதுக்கே நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாங்கள் தமிழர் வரலாற்று ஆய்வு சார்பாக தொடர்ந்து சொல்லக்கூடியது, உலக அரசியலை தமிழர்கள் கைப்பற்ற வேண்டும். என்னைக்கு உலக அரசியலை தமிழர்கள் கையை விட்டாங்களோ, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலக அரசியல்ன்றது தமிழர்கள் கையில தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஏகாதிபத்திய அரசியல் சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களாட்டும் இல்ல யூதர்கள் நடத்தக்கூடிய அந்த அரசியல் அறம் அல்லாத அரசியல். இன்னைக்கு அவன் வந்து கொள்ளடிக்கிறான், திருடுறான், எல்லாத்தையும் இயற்கையை அழிச்சு சூறையாடிட்டு இருக்கான். ஆனால் இயற்கையை காப்பாற்றக்கூடிய, இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியான ஒரு பண்பில்லாத ஒரு நாடோடி குழுக்களை கூட பண்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சவர்கள் தான் தமிழர்கள். உலகம் முழுக்க அது மாறன்ற பேர்ல போன பாண்டியர்களா இருக்கட்டும், இந்த பகுதி கிரேக்க கடல் மத்திய திரைக்கடல் பகுதியில் போன பாண்டியர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து அங்க இருக்க பழங்குடிகள் எல்லாத்தையும் பண்படுத்தி நாகரிகத்தை வளர்த்து கொடுத்தாங்க. ஒரு அரசை எப்படி நடத்துறன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் உலகம் முழுக்க தகவல் இருக்கு. அவன் போய் அங்க எல்லாத்தையும் அழிச்சான், படுகொலை பண்ணான், கொன்னான்ட்டு எவனுமே சொல்லல. இன்னைக்கு அவர்கள் உலகம் முழுக்க இருக்க பழங்குடிகள் கொண்டாடுற கடவுள் எல்லாம், கும்பிடுற கடவுள் எல்லாமே தமிழர்களா இருக்கான். ஏன்னா தமிழன் போன இடத்துல எல்லாத்திலுமே அவனுக்கு நாகரிகத்தையும் ஒரு பெரிய பண்பாட்டையும் கத்து கொடுத்துருக்கான். அறம் சார்ந்த குழுக்களா தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு திருப்பி அடிக்கணும்ன்ற எண்ணம் வரமாட்டேங்குது. இப்ப அப்படியான ஒரு பண்பு நிறைந்த இந்த தமிழர்கள் தன்னோட ஆளுமையை இழந்துட்டான்றதை தான் நாம வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஆளுமையை திருப்பி மீட்டா நம்மளால் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான அரசியலை பண்ண முடியும். உலகத்தை வந்து யூதர்கள் வந்து இன்னைக்கு அவனோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கானா, அவன் வந்து ஒரு அறமல்லாத கொள்ளை அடிக்கணும்ன்ற ஒரு மனநிலையில மட்டுமே வச்சிருக்கான். ஆனால் இந்த உலகத்தை காக்கக்கூடிய அரசியலை கையில் எடுக்கக்கூடிய திறன் தமிழர்களுக்கு மட்டுமே இருக்கு. இது தெரிஞ்சனாலதான் அவங்கள சுத்தி அடிக்கிறான். நம்மள ஏன்டா 20 நாடு 30 நாடு சேர்ந்து அடிக்கிறான்றதே நமக்கு தெரியல. அவன் அடிக்கிறதுக்கான ஒரே காரணம், இவன் கையில போனா நம்ம திருட முடியாது, கொள்ளடிக்க முடியாது, இவன் அடங்கி இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு உலகத்துல இருக்க இந்த அதிகார வர்க்கம் நினைக்குது. ஆகவே அதெல்லாம் உடைக்கணும்னா நாம் திருப்பி நம்ம ஆளுமையை மீட்டு எடுக்கணும். அதுக்கான வேலைகளை எங்கள் அமைப்பு சார்பாக தொடர்ச்சியா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து உலக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக சூரிய பிரகாஷ் அவர்கள் பேசுவாங்க. நல்ல பழக்கம் இல்லை. இப்போ இந்த விஷயங்கள்ல நம்ம தமிழ் சினிமா துறையில தமிழர் அல்லாதவரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இழக்கக்கூடியது 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து வருமானம், ஒரு தமிழனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு வருமானம் இழப்பு, வாய்ப்பு இழப்பு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா, இவனுங்க வளத்தை இங்க இருந்து அங்க கொண்டு போறானுங்க. இது இன்னொரு பிரச்சனை. இங்க இருக்க வளங்களை திருடி தான் திங்கிறது மட்டும் இல்லாம, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்குள்ள வர வேண்டிய நியாயமான அரசியல் எழுச்சி, 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் மக்கள் செத்துருக்கான். இங்க இருக்க எத்தனை படங்கள் அதை பத்தி எடுத்தான்? பேர்ல் ஹார்பர்னு ஒரே ஒரு அட்டாக் பண்ணான் ஜப்பான்காரன். பேர்ல் ஹார்பர்ல ஒரு குண்டு போட்டான், ஒரு 10-20 பேர் செத்தான். அதை பத்தி 20 படம் எடுத்திருக்கான் அமெரிக்காக்காரன். உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற மாதிரி செய்யறான். தன்னோட நாட்டின் மீது நடந்த ஒரு சின்ன தாக்குதல் 10 பேர் செத்ததை 10,000 படம் எடுக்கிறான். 1 லட்சம் பேர் செத்ததை பத்தி ஒரு படம் கூட எடுக்கலாம் அந்த நாட்டுல. இதுதான் நம்ம இழந்த வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை தாண்டி இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, இங்க இருந்து வளங்களை திருடி இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறானுங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு. அந்த தலைவன் என்ன பண்றான்னா, சிவமாரம் சொல்லி இங்க படத்தை ஓட்டி, எப்பெல்லாம் படம் வந்தா அப்பெல்லாம் ஒரு அறிக்கையை கொடுத்து படத்தை பரபரப்பாக்கி ஓட வச்சு சம்பாரிச்சு நேர கர்நாடகாவோட மொத்த கொக்கோ கோலா டீலர்ஷிப்பை அவன் தான் எடுத்திருக்கான். அவன் தன்னுடைய வருமானத்தை தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணிருக்கலாம், பண்ணல. தமிழ்நாட்டுல இங்க இருக்க படங்களை திருடி அங்கதான் கொண்டு போறான். தானே புயல்,
அதோட நிவாரணம் தொடர்பான சில ஆய்வுகள்லாம் செய்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இங்க இருக்க விஷால் ஆந்திராவில் கொண்டு 50 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. எதுக்கு? ஹுட்ஹுட் புயலுக்கு. அதாவது தானே முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு நடந்த ஹுட்ஹுட் புயலுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுக்க தெரிஞ்ச விஷாலுக்கு தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு அவனுக்கு பேனர் வைக்கிறானுங்க, தெருவுக்கு தெரு அவனுக்கு கட் அவுட் வைக்கிறானுங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் ஒரு கருப்பனை ஹீரோவை ஏற்றுக்கிறாங்க. ஆந்திரா படத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு கருப்பன் ஹீரோ ஆகிட முடியாது, எல்லாரும் சேப்பு தான். அவனுங்க ஆளுங்க கருப்பு நிறைய இருப்பானுங்க, ஆனால் எடுத்துக்க மாட்டாங்க. ஹீரோ சேப்பாக தான் இருக்கான் அவனுங்களுக்கு. தமிழ்நாட்டில் தான் கருப்பாக இருக்கிறவங்க இங்கே ஹீரோ ஆகிட முடியும் எளிதா. அவனை விஷால் மாதிரியான நடிகர்களை முழுசா ஏத்துக்கக்கூடிய மனநிலையில நம்ம கருப்பன் நம்ம தமிழன் நினைச்சு அவனை ஏத்துக்கிட்டா, இங்க அவர் வந்து விஷால் பத்திரிகையில வந்தா, அங்க வந்து அவர் விஷால் ரெட்டி. அந்த வித்தியாசம் இருக்கு. அந்த பாடிகை ஒண்ணு இருக்கு, என்ன அது, ஒரு நடிகை, பெங்காலி நடிகை, அது சோனு நிகம் மாதிரி இன்னொரு நடிகை ஒன்று இருக்கும். அது வந்து என்னமோ பானர்ஜி, கல்கத்தால பயணத்துல இருக்கும்போது வருது. ராணி முகர்ஜி நடிகை, பாடகி. அது வந்து அவங்க ஊர்ல இருந்து பானர்ஜி எப்படின்னு வருது. எனக்கு ஒரே ஆச்சரியம், யாரா இது, இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னு பார்த்தா பானர்ஜின்னு திடீர்னு வருது. என்ன பானர்ஜி? சோனு நிகம் மாதிரி இன்னொரு பாடி ஒருத்தி இருப்பா, அவ ஸ்ரேயா கோஷல், ஸ்ரேயா பானர்ஜி. ஒரு பெரிய டாப் 10 வந்து வங்காளி நடத்துறான். டாப் 10ல எந்த சிறந்த பாடுகின்ற எல்லாரும் அள்ளி ஸ்ரேயா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு ஒன்று போடுறான், ஹிந்தி பாட்டு, பீகாரி இது பெங்காலி பாட்டு, பிரமாதமா பாடுது. நான் அசந்து போயிட்டேன், அருமையா பாடுது. குரல இங்கே கேட்டிருக்கோமே, நமக்கு அவ்வளவு சினிமா ஞானம் கிடையாதுங்கிறனால யோசிக்கிறேன் ரொம்ப நேரம். அப்புறம் தான் சொல்றான் ஸ்ரேயா பானர்ஜிங்கிறான். ஸ்ரேயா பானர்ஜி, ஸ்ரேயா மட்டும் கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கும்போது ஸ்ரேயா, அங்க போனா அங்க பானர்ஜி, ஸ்ரேயா பானர்ஜின்னு சொல்லாதான் அந்த ஊர்ல ஓட்டு போடுவான். இங்க இருக்கவன் தான் விஷால், அங்க போனா விஷால் ரெட்டி. அப்பதான் அவருக்கு அங்க ஓட்டு போடாம படம் பார்ப்பான், அவருக்கு ஆதரிப்பான். இங்க இருக்கவன் தான் அந்த படத்துக்கு பேர் ரமணா. விஜயகாந்த் நடிச்சு இங்க எடுத்தா அந்த படத்துக்கு பேர் ரமணா. ஆந்திரால ஓடனா இவர் மிஸ்டர் நாயுடு. இந்த அளவுக்கு தான் இங்க தமிழ்நாட்டில் கூடிய எல்லா வழங்கும் திருடி அங்க கொண்டு போயிட்டு அந்த திருட்டை தடுத்து நிறுத்தணும். இந்த மாற்றங்கள் எங்க இருந்து கொண்டு வரணும்னா, தமிழர்கள் கிட்ட எங்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தமிழர்கள்ட்ட எந்த இடத்துல அதிகாரம் இருக்கு, எந்த இடத்துல நமக்கு அதிகாரம் இருக்குன்னா, நுகர்வோர் என்கிறது ஒரு அதிகாரம் நமக்கு சினிமா துறையில. சினிமாக்காரர்களை புறக்கணிங்க, சினிமாக்களை புறக்கணிங்க. தமிழன் நடிக்கக்கூடிய தமிழ் மண்ணுக்கு தொடர்புள்ள படங்களை ஆதரிங்க. தமிழ் இயக்குநர்களை, தமிழ் நடிகர்களை, தமிழ் நடிகைகளை, தமிழ் கலைஞர்களை மதிச்சு அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. நீங்க அவங்களுக்கு வந்து நுகர்வோரா மாறுங்க. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வடுகர்களுக்கான நுகர்வோரா மாறாதீங்க. அவங்களோட படங்களை புறக்கணிங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளோட மாற்றங்கள் தொடங்கணும். இந்த கூட்டம் ரொம்ப அவசியமான ஒரு கூட்டம். தமிழ் மக்களிடையே எந்தவித அரசியல் எழுச்சியும் உணர்ச்சியும் உணர்வுகளும் வந்துடாம நம்மளால மழுங்கடிச்சு நம்மளை போதையிலே கிறக்கப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய சினிமா துறையை உடைப்பது, தமிழர்களுக்கு அதில் ஒரு வாய்ப்பை உருவாக்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவை, அவசரமான தேவை. இதை செய்து கொண்டிருக்கிற தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவத்திற்கு உலக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் அனைத்து தமிழகம் சார்பாகவும் நன்றிகளும் பாராட்டுகளும். இருக்கின்றதா? அதற்கான முயற்சி இருக்கின்றதா? ஒன்றும் வேண்டாம். இந்தியில் குயின் என்று ஒரு படம் வந்தது, கொங்கனா ரணாவத் நடித்து உலக அளவில் என்று மிகப்பெரிய பாராட்டுதல்களை குவித்துக் கொண்டு, கொங்கனா ரணாவத் மிகப்பெரிய நடிகை என்று மிகப்பெரிய பட்டங்களை அந்த நடிகை வாங்கும் அளவுக்கு அந்த கதாபாத்திரம் ஒன்றுமே இல்லையப்பா. ஒரு நான் ரெசிடென்சியல் இந்தியனாக வெளிநாட்டுக்கு சென்று அந்த அம்மா பேல்பூரி போட்டு தன்னிச்சையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த அம்மா வைத்திருக்கிறார் என்று அந்த கதை சாதாரணமான ஒரு கதாபாத்திரம். இதில் எந்த விதமான ஒரு விசித்திரமான கதை அமைப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கதை மாந்தற்குண்டான இயல்பு எதுவும் இல்லை. ஒரு சாதாரணமான படம், ஆனால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாகவும் ஒரு பெண்ணுக்குண்டான தனி இண்டிபெண்டாக அந்த அம்மா ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக பாராட்டப்படுகின்றது. ஓகே, இங்கே 3 பேருடைய உயிரை பாதுகாப்பதற்காக, பேரறிவாளன், சாந்தன், முருகனுடைய உயிரை காப்பதற்காக செங்குடி என்று ஒரு பெண் உயிர் நீத்தார் அல்லவா? அந்த பெண்ணுடைய கதாபாத்திரத்தை திரைப்படத்தில் பதிவாக்குவதற்கோ அந்த வரலாற்றை பதிவு செய்வதற்கோ எந்த இயக்குனரோ ஒரு ஆவணப்படம் கூட எடுக்கவில்லையே. ஏன்? என்ன காரணம்? ஏன் சொரணையே இல்லையா நமக்கெல்லாம்? இல்ல தெரியாம தான் கேட்கிற. தமிழர்களுக்கு என்ன காரணம்? என்ன குறை கொண்டிருக்கிறது? நம்முடைய அறிவிலே, நம்முடைய உணர்ச்சியிலே, நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய ஆர்வம் என்ன குறை? எங்கிருந்து குறை வருகின்றது? அது மட்டுமல்ல தோழர்களே, இப்ப 20 தமிழர்கள் இறந்திருக்கின்றார்கள் ஆந்திராவில். நீங்க விளைத்துக் கொள்ளுங்கள். நீங்க கோயம்புத்தூர்ல லட்சுமி மில்ஸ் ஜங்ஷன் பீளமேடு மெயின் ரோட்ல ஆக்சிஸ் பேங்க்ல காலையில 9:45 தீ பிடிக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் வந்து நாக்கிருங்க 2-3 நாளுக்குள்ள வைகோ நேர்ல வந்துட்டார். இன்னைக்கும் போய் பாருங்க, லட்சுமி மில் ஜங்ஷன்ல பச்சை கலர் துணி போட்டு அந்த பில்டிங்கை இடிக்க கூடாது, அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ற கூட மாட்டோம், நடு ரோட்ல நின்று வைகோ போராடுறாரு. என்னப்பா காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன உணர்வு. அந்த நாய்க்கரோட கட்டடத்தை இடிக்க கூடாதுன்னு வந்து வைகோ ரோட்ல நின்று, அவனாசி ரோட்ல நின்று சண்டை போடுறாரு. அப்ப இவ்வளவு உயிர்கள் வந்து ஆந்திரா ஒரு பார்டர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எவ்வளவு ஆழமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். அது ஏன் வந்து நம்மளுக்கு அந்த உணர்ச்சி வரமாட்டேங்குது? அப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முன்னால தமிழருங்கிற உணர்வு மூலமா நம்ம ஒன்றிணையினா இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வென்று வரக்கூடியது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன டிசம்பர் 12ஆம் தேதி
மிகப்பெரிய உலக சிறப்பு வாய்ந்த நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று அவருடைய லிங்கா படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று, அவருடைய பிறந்த நாள் அன்றே தான் வர வேண்டும் என்று ரிலீஸ் செய்ததன் காரணமாக டிசம்பர் மாசம் பூரா ஐயப்ப சீசன் அரப்பரிச்ச படம் ஓடாம தமிழ் விநியோகஸ்தர்கள், நம்மளுடைய தமிழ் விநியோகஸ்தர்களுடைய பணம் கோடிக்கணக்கில் நட்டமானது. அந்த லிங்கா படத்துக்கு ரஜினிகாந்திற்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 100 கோடி. ஹீரோஸ் இன்டர்நேஷனல் இருந்து பணம் போச்சுங்கிறாங்க, யூடிவி இருந்து பணம் போச்சுங்கிறாங்க. மொத்தமா ரஜினிகாந்துக்கு 100 கோடிக்கு பக்கம் பணம் வந்திருக்கு. விநியோகஸ்தருக்கு இழப்பீடு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணி இதே சென்னையில உண்ணாவிரதம் இருக்கிற அளவுக்கு அவங்க நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் ஊர்ல இருக்க மாட்டேன், நான் இமயமலை நோக்கி போயிருவேன். ஏன்னா இவருதான் உலகத்திலேயே அதிசயமான ஆன்மீகவாதியாச்சே, ஊரை விட்டு போயிருவேன் அப்படின்னு அறிவிச்சு இருந்தவர். இந்த வருஷம் அந்த பிரச்சனை, விநியோகஸ்தரோட பிரச்சனை தலை தூக்கிட்டு வரும்போது திருமண நாள் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு மாடியில வந்து காட்சி கொடுக்கிறார் ரசிகர்களுக்கு. எதுக்குன்னா தனக்குன்னு இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து காட்டுறதுக்காக மிகப்பெரிய அளவுல பண்றாரு. அப்போ எந்த இடத்துல வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அவர் நிலைநாட்டுறாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது திருமண நாள் கொண்டாடுற அளவுக்கு அவர் தள்ளப்படுறாரு. அப்ப இதை தமிழர்கள் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம தமிழ் இயக்குனர், ஒரு புது இயக்குனர் தங்க மீன்கள்னு கோவையை சேர்ந்த ஒரு ராம் வந்து அருமையான ஒரு படம் எடுத்தாருங்க. அது ஒரு ஈரானியன் டைப்ல அட்டகாசமான படம். அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் தியேட்டர் கிடைக்கலீங்க, ஒரே ஒரு தியேட்டர் கிடைக்கல. அவ்வளவு அருமையான படம். அப்ப எந்த அளவுக்கு தமிழர்களுடைய ரசனை மட்டமா போயிருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்றது? தமிழ் உண்மையான தமிழ் உணர்வு உள்ள இயக்குநர்களை மீட்டு உருவாக்கம் செய்தால்தான் இந்த தமிழ் கலையுலகத்தை நாம் காப்பாற்ற முடியும். இன்னைக்கு மீட்டர் வெட்டி கந்து வெட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு தமிழ் சினிமா மாட்டி இருக்குது, மிகப்பெரிய பைனான்சியர் கிட்ட மாட்டி இருக்குது. அப்ப இதுல இருந்து இந்த கும்பல்ல இருந்து மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்காக தமிழர்கள் தனக்கான படைப்புகளை, தனக்கான ஒரு சினிமாவை தமிழர்களே தயாரிக்கக்கூடிய நிலைக்கு வந்தால்தான் இதை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும். நான் இதுக்கு தான் காலைல இருந்தே சொன்னேன், இளைஞர்கள் பேசுறத கேளுங்கன்னு சொன்னேன். ஆனால் எப்பயும் வழக்கமா நடக்கிற மாதிரி பெரியவர்களே நிறைய பேசிட்டாங்க, கேட்டாங்க. இப்ப அவர்கள் வந்து இப்ப அவர்களால பேச முடியலன்ற ஆதகத்தெல்லாம் கூட்டிட்டு போறாரு ஆடல். அடுத்து ஐயா நகைமுகனும் ஐயா அருகோ அவர்கள் இரண்டு அதான் ஐயா அருகையாவும் ஒரு வார்த்தை பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சகோதரர் மறுமலர்ச்சி சங்கத்தோட தலைவர் ஐயா ஐடிஓ ராஜேந்திரன் அவர்கள்